எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா பாம் ஃப்ரூட் கிடச்சிருக்கு, பனம்பழம். இது ஏற்கனவே ஒரு தடவை இது பனம்பழம் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து தோட்டம் நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது பாருங்கள், இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது சதுர்த்திக்காக வாங்கிட்டு வந்தது. விநாயகர் சதுர்த்தி பூஜா விழாக்கில் பார்த்துருப்பீங்க. இந்த பனம்பழத்தை சாமிக்கு வச்சு படைச்சது. இது நான் இப்போ வந்து பச்சையாக சாப்பிட போகிறேன். பனம்பழம்னாலே சுட்டு சாப்பிடுவோம், இல்லைனாக்கா வேக வச்சு சாப்பிடுவோம். இட்லி பானையில் வச்சு அவிச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். ஏன்னாக்கா அவிச்சா சுட்டாக்கா அதோட டேஸ்ட் கொஞ்சம் மாறிடுது. அதனால் அப்படியே இதை இயற்கையாக அது என்ன டேஸ்ட் இருக்கோ இது நம்ம அப்படியே சாப்பிட்டு நம்ம இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணி இப்போ நம்ம சாப்பிட்லாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்க. பனம்பழத்தை வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே கட் பண்ண போகிறோம். சுடவும் இல்லை, வேக வைக்கவும் இல்லை. நான் ஏன்னா போன தடவை நான் சுட்டு சாப்பிட்டேன், வேக வச்சு சாப்பிட்டேன். அந்த சுட்ட வாசனை அதில் வந்துச்சு. அது மாதிரி வேக வச்சு சாப்பிடும்போது அந்த அவிஞ்ச வாசம் வந்தது. அதனால் அந்த பனம்பழத்தை ஃப்ரெஷ்ஷாக ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது செம்ம வாசமாக இருக்கும் பார்த்தீங்களா? அதை அப்படியே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததால் இப்போ பச்சையாகவே அப்படியே கட் பண்ணி அப்படியே ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சூப்பராக சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்க போது. இப்போ அதை அங்கிள் வந்து கட் பண்ணி தந்துட்டுருக்காங்க. அதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். மேலே ஒரு கேப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப நல்லா பழுத்துருச்சு. ரொம்ப பழுக்கலை, கரெக்டாக பழுத்துருக்கு. நல்லா சாஃப்டாக பழுத்துருச்சு. 3 நொங்கு இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி அழகாக அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். நடுவில் இருக்கிறத அப்படி எடுத்துட்டா தான் அப்படி விரித்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே கட் பண்ணிடலாம். செம்மையாக பழுத்துருக்கு. எப்படி இருக்குது பாருங்களேன், செம்ம ஆரஞ்சாக இருக்கு. சூப்பராக ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. அப்படியே 3 சைடும் இப்படி வந்துருச்சா அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சப்பி சாப்பிட வேண்டியதான். இதில் உள்ள அந்த சாறு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சுட்டா டேஸ்ட் போயிடும் அப்படின்ட்டு தான் இந்த தடவை சுடவும் இல்லை, வேக வைக்கவும் இல்லை. செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம தோலை எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு தோலை சாப்பி டேஸ்ட் பண்ண வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இது தோல்லாம் சாப்பி சாப்பிடுவாங்கங்க. தோலை எடுத்து இப்படி சப்பி சாப்பிடுவாங்க. அப்படியே வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு சப்பி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், அப்படியே சப்பி சாப்பிட வேண்டியதுதான். செம்ம வாசமாக இருக்குது. இப்போவே அங்கிள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்காங்க, செம்மையாக இருக்கு. சாப்பிடாதவங்களே சாப்பிட்டுட்டாங்க. பனம்பழம்னா சாப்பிட மாட்டாங்க, என்னன்னு தெரியல. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கவுமே சாப்பிட்டு பார்க்குறாங்க. சுட்டக்கா அவ்வளோ டேஸ்ட் வரல இல்லைங்க. சுட்ட வரல அன்னைக்கு நான் சாப்பிட்டு பாருங்க. ஆமாம், அந்த சுட்ட வாசம் வந்துச்சு. அப்படியே அந்த அடுப்பில் சுடுற அந்த அடுப்பு அது மாதிரி இருந்துச்சு. ஒரிஜினல் பனம்பழம், ஒரிஜினல் பனம்பழத்தை இந்த மாதிரி சாப்பிட்டா தான் டேஸ்ட். அப்படியே பறிச்சு அப்படியே சாப்பிட்ணும். செம்மையாக சாப்பிட்றாங்களே. எனக்கு வேணுமே. கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம். நீங்கள் அணில் குட்டி மாரி சாப்பிட்றீங்க. இவங்க சப்பி சாப்பிட்றத பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்குது. பனம்பழத்தை பச்சையாக சாப்பிட்டாக்கா சில பேருக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இது மாதிரி வேக வச்சு சாப்பிடுங்க, மயக்கமாக இருக்காது. நான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இன்றைக்கி வந்து நான் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது பனம்பழம். சாப்பிட்டு பார்க்கலாம். அங்கிள் சாப்பிட்டுட்டே ஓடிட்டாங்க வீடியோ விட்டுட்டு. பார்த்தீங்களா பனம்பழம்? அவங்க சாப்பிட மாட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பனம்பழம். உண்மையிலே நல்லா இருக்குங்க. சுட்டதை விட, சுட்டு சாப்பிட்றத விட, வேக வச்சு சாப்பிட்றத விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே இந்த பழத்தோட டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்குது. ஒரிஜினல் பனம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
இதை சாப்பிட்டு முடிக்க அப்படியே 1 மணி நேரம் ஆகும் போல, அவ்வளோ க்ரீம் இருக்குல்ல. அது என்ன சொல்கிறது, ஃப்ளஷ்ஷு மாம்பழத்தில் இருக்கும் பார்த்தீங்களா. மாம்பழம் சாப்பிட்ட மாதிரியே உள்ளார நிறைய இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக அதுதான். பச்சையா சாப்பிட்டாலாம் ஒன்றும் ஆகாது. செரிக்காத மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம், தண்ணி கூட குடிச்சிக்கலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா ரியல் ஃப்ரூட்டு தானே இது. நம்ம என்ன ஏதாவது கெமிக்கலாக போட்டு சாப்பிட்றோம். நேச்சுரலாக காய்க்கிற ஒரு பனம்பழம், அது சாப்பிட்றதால நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. நொங்கெல்லாம் சாப்பிட்றோம்ல, அது மாதிரி தானே நொங்கு சாப்பிட்றோம், அது மாதிரி பனங்கிழங்கு சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டு, நல்லா பழுத்துருக்கு, நல்லா க்ரீமியாக பழுத்துருக்கு. அப்படி கடிச்சு இழுத்தாதான் வருது. செம்ம ஸ்ட்ராங்கா. செம்மையாக இருந்தது பனம்பழம். நீங்களும் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு, ஒன்றும் செய்யலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.